தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழை திரைப்படத்தை காண தவறாதீர்கள். வாழை திரைப்படத்தை காண தவறாதீர்கள். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் வாழை திரைப்படம் நாளைய தினம் வெளிவருகிறது. இந்த திரைப்படம் நாளைய தினம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திலே இந்த திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ராம் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய பின்பு அவர் பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் இயக்குனராக அறிமுகமானார். அவருடைய முதல் படமே மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை பெற்றது. அவருடைய திறமையை வெளிப்படுத்தியது. சமூகத்தில் நடைபெறுகிற அவலங்களை எடுத்து கூறியது. அடுத்ததாக கர்ணன், அந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டாம். அது 1996ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற ஒரு சமூக அவலத்தை அந்த திரைப்படம் சுட்டிக்காட்டியது என்று சொல்லலாம். எடுத்து காட்டியது, வெளிச்சம் போட்டு காட்டியது என்று சொல்லலாம். என்னவென்று சொன்னால், அந்த கிராமத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்தார்கள். மிகவும் கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். அதற்கு அருகில் உள்ள ஊரை சார்ந்தவர்கள் அந்த கொடியங்குளம் கிராமத்தில் உள்ள அந்த செல்வந்தர்களாக உள்ள அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மீது வன்மம் கொண்டு காவல்துறையில் தவறான புகார் அளிக்கிறார்கள். அப்பொழுது ஆட்சியில் இருந்த செல்வி ஜெயலலிதா சசிகலா கூட்டணியினர் திட்டமிட்டு காவல்துறையை பயன்படுத்தி அந்த கிராமத்தை அடித்து நொறுக்கி சூறையாடுகின்றனர். அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடுகின்றனர். அந்த கிராமத்தில் குடிப்பதற்கு, குடிநீர் எடுப்பதற்கு இருந்த கிணற்றில் காவல்துறை மலத்தை கொட்டி அந்த கிணறை பயன்பாடற்றதாக மாற்றியது. ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டு காலம் அரசாங்க உதவிகளை அந்த கிராம மக்கள் புறக்கணித்து வந்தார்கள். மிகவும் கொடூரமாக அந்த கொடியங்குளம் கிராமத்து மக்கள் தாக்கப்பட்டார்கள் என்பது வேதனையான விஷயம். அது காலத்தால் அழிக்க முடியாதது. அந்த கொடியங்குளம் கிராமத்து காவல்துறை அராஜகத்தை அந்த கர்ணன் படம் நம்முடைய தமிழக மக்களுக்கு எடுத்து காட்டியது. அடுத்ததாக மாமன்னன் என்ற படமும் சமூக அவலத்தை எடுத்து காட்டியது. இப்பொழுது வாழை என்ற ஒரு படம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் வாழை தோட்டங்கள் அதிகம். வாழை தோட்டங்களில் வேலை பார்க்கிற அந்த சிறுவர்கள் அவர்களுடைய அவலங்களை எடுத்து கூறுகிறது இந்த திரைப்படம். இன்னும் படம் வெளியாகவில்லை. நாளைய தினம்தான் வெளிவருகிறது. அதை பார்த்தவர்கள் மிகவும் பாராட்டியுள்ளார்கள், எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். வாழை என்கிற திரைப்படம் ஏனென்று சொன்னால், அந்த வாழை என்கிற திரைப்படம் ஒரு குறிப்பாக ஒரு கிராமத்தில் வாழை தோட்டம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வாழை தார் அறுவடை செய்யும் பொழுது அந்த தோட்டத்துக்குள் அந்த வாகனம் செல்ல முடியாது, சரக்கு வாகனம் செல்ல முடியாது. வாழைத்தாரை அறுத்து அதை வேலை பார்க்கிற அந்த தொழிலாளிகள் தலையில் வச்சுட்டு 2 தார் 3 தார் தலையில் வச்சுக்கிட்டு ஏறத்தாழ ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருவாங்க. நடந்து வந்து சரக்கு வாகனத்தில் வந்து ஏற்றுவாங்க. முதல் தோட்டத்துக்குள்ளே ஏற்றி தோட்டத்தில் அந்த வரப்பு வழியே வருவாங்க. அதுக்கப்புறம் ஒத்தையடி பாதை இருக்கும், ஒத்தையடி பாதை வழியே வந்து சரக்கு வாகனத்தில் கொண்டு வந்து ஏற்றுவாங்க. ஆனால் கூலி வந்து ரொம்ப குறைவான கூலியாக தான் இருக்கும். ரொம்ப வேதனையாக இருக்கும். தலை சுமையாக கொண்டு வந்து அந்த வாழைத்தாரை ஏற்றுவாங்க. அந்த வாழை என்கிற திரைப்படத்தில் அந்த வாழைத்தோட்டத்தில் வேலை பார்க்குற அந்த சிறுவர்களுடைய அவலத்தை வந்து இன்றைக்கி அந்த திரைப்படம் சுட்டி காட்டுது. இயக்குனர் மாரி செல்வராஜ் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நல்ல முறையில் இயக்கியிருக்காப்புல, நல்ல திட்டமிட்டு சமூக அவலத்தை எடுத்து கூறியிருக்காப்புல. ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. அந்த படத்தை யாரும் காண தவறக்கூடாது. ஏன்னு சொன்னால், நானே வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் தேனியில் வந்து சின்னமனூர்னு ஒரு ஊர், தேனி மாவட்டத்தில் சின்னமனூர், என்னுடைய நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருந்தேன். பார்த்தா பால் காய்ப்பு தனியாக ஒரு இடத்துல கீழே உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. அவங்கள கேட்டேன், ஏன் சாப்பாடு போட்டீங்க, அவங்க மட்டும் ஏன் உட்கார வச்சு சாப்பிட போடுவாங்க கேட்டதுக்கு, இல்லை அவங்க வந்து எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னாங்க. அந்த வீட்டுக்காரவங்க பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் அவங்கள தனியாக உட்கார வச்சு கீழே போடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டை கட்டினாங்க பார்த்தீங்களா, கட்டினதே வந்து இந்த கொத்தனார்கள், அந்த கூலி தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்க தான்.
ஆனால் வீடு கட்டி முடித்த பிறகு பால் காய்ச்சின பிறகு வீட்டுக்குள்ளே அவங்கள விடக்கூடாதான். மற்றவங்களாம் போய் வீட்டில் தான் போய் சாப்பிட்டாங்க. இவங்க வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே சாப்பாடு போடாமல் வெளியில் வச்சு ஓரமாக வச்சு சாப்பாடு போடுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே ஊரில் 2 முடிவெட்டுற கடை இருக்குது. அதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் முடிவெட்டுறதுக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது. அவங்க அங்கே தான் வெட்டணும். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வந்து தேனி மாவட்டம் சின்னமனூரில் வந்து இருக்குது. தேனி மாவட்டத்தில் இருக்குது. நானே அதை கண்கூட பார்த்துருக்கேன். என்னடா இப்படி இருக்காங்க, இன்னும் 21ஆம் நூற்றாண்டுக்கு போயாச்சு, இன்னும் நாடு திருந்தலையே அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சமூக அவலங்கள் எல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்தனால நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து அந்த சமூக அவலத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த வாழை திரைப்படத்தை பார்க்கணும். நம்ம மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அவர் ஒரு நல்ல திரைப்பட இயக்குனர். துணிச்சலாக சமூக அவலத்தை எடுத்து சொல்கிறாப்புல. அவரை கண்டிப்பாக பாராட்டணும். இந்த படத்தை பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் ஃபாத்திமா ஜான்சன்.